ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்க்ரீன் டைம் வித் தினேஷ். இப்போ என்ன படம் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா டான் சிட்டி. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிஸ் துரைராஜ் அவரே வந்து டைரக்ட் பண்ணி அவரே வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க பார்த்தா அர்ஜுன் தாஸ் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஹன்னா பென், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபு, வடிவுக்கரசி, விடிவி கணேஷ், இன்னும் நிறைய பேர் அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒர்த்தா ஒர்த்திலேன்னு ரொம்ப ஜென்யூனாக ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சில வருஷங்களுக்கு நடக்கிற முன்னாடி காட்டுறாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அர்ஜுன் தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிபி ஆஃபீஸில் அவங்க அம்மாவோட இறந்த பிறகு அவங்க அம்மாவோட வேலை வந்து அர்ஜுன் தாஸ் கிடச்சி அங்கே வேலை செய்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் அண்ணா பென் இவங்களுக்கு ஒரு ஸ்டோரி நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் வடிவுக்கரசி அம்மா, யோகி பாபு பையன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஸ்டூடியோ வந்து ரேம்போ ஸ்டூடியோன்னு வச்சுருக்காங்க ட்ரஸ்ட் மூலியமாக. அவங்களுக்கு சின்ன பண தேவை இருக்குது, அந்த ஸ்டூடியோவை டெவலப் பண்ணணும்னு சொல்லி. அப்புறம் யோகி பாபு சினிமாவில் ஹீரோவாக நடிக்கணும்னு ஒரு ஆம்பிஷன் இருக்குது. இவங்க 3 பேருக்குமே இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பண தேவை இருக்குது. இவங்க எல்லாமே ஒரு கிரைம் பண்ணி ஒரு மாட்டிக்கிறாங்க. அப்புறம் அந்த கிரைம் வந்து எப்படி எஸ்கேப் ஆகி இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து திருப்பி இன்னொரு கிரைம் பண்ணுறாங்க. இதுதான் வந்து கதை. இது வந்து டீட்டெயிலாக நீங்கள் வந்து படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். இந்த படம் வந்து எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காமெடி, ஒரு ட்ராமா அந்த மாதிரி தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லக்கி பாஸ்கர் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். லக்கி பாஸ்கரும் கோலமாவு கோகிலாவும், பாதி லக்கி பாஸ்கரும் பாதி கோலமாவு கோகிலாவும், இந்த 2 படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இந்த படத்தை வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. ரொம்ப ஒரு புது சப்ஜெக்ட்ல இல்லை, ஸ்டோரி வந்து ஒரு பழைய சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கும். ஸ்க்ரீன் பிளே வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இன்னும் லாஜிக் அங்கே வந்து மிஸ் ஆகிருக்கு. லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லலாம். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கிரைம் பண்ணுவாங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு டோல் வந்து ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி, ஒரு ஃபேக் டோல் வந்து ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி மினிஸ்டரை ஏமாற்றி அங்கே வந்து அப்ரூவல் வாங்கி இது பண்ண ஃபேக் டோலுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த பர்மிஷன் அந்த ஃபேக் டோலில் ஒரு இது பண்ணாலே அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சமாச்சாரம். இங்கே ஸ்டேட்டில் வந்து ஒரு மினிஸ்டரை வந்து பார்த்து அது எப்படி அப்ரூவல் வாங்கி அது பண்ணுறாங்கிறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருக்கணும். அந்த மினிஸ்டர் வந்து ஈஸியாக ஏதோ வந்து உள்ளே போயிட்டு ஒரு ட்ராமா மாதிரி பண்ணி அவர்கிட்ட வந்து அப்ரூவல் வாங்குற மாதிரி, அதெல்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னும் நம்புகிற மாதிரி வந்து எடுத்துருக்கலாம் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து லாஜிக்காக மிஸ் ஆகுது. மற்றபடி காமெடி அப்படின்ற பார்த்தீங்கன்னா, காமெடி வந்து பெருசாலாம் வந்து ஒர்க் அவுட் ஆகல. வடிவுக்கரசியும் யோகி பாபு அம்மா பையன் காமெடி அங்கங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப பயங்கரமான காமெடி சிரிச்சிட்டே இருக்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா, கண்டிப்பாக பெரிய ஏமாற்றம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு சின்ன பாட்டில் லாஃபிங் கேஸ் நீங்கள் அடித்து எடுத்துகிட்டு போய் அதை ஸ்மெல் பண்ணி நீங்களே தான் சிரிச்சுக்கலாம். மற்றபடி ஆஹா ஓஹோ நான் அப்படின்ற மாதிரிலாம் சிரிக்க முடியாது. ஓகே. ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் படம். ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும். வீக்கெண்ட்ல எனக்கு ஒரு காமெடி படம், ஒரு சின்ன ஒரு போனா ஒரு ரிலாக்ஸா உட்காந்து பார்த்துட்டு வர மாரி, அந்த மாரி படம் வேணும். அப்படின்ற பட்சத்தில இந்த படம் பார்க்கலாம். சில டயலாக்ஸு, சில விஷயங்கள்லாம் இந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. ஒரு கிரைம் எப்படி பண்றாங்க, அது வந்து கொஞ்சம் ஒரு இன்னும் டீட்டெயிலா காமிச்சிருக்கலாம். ஆனா ஓகே. ஒரு காமெடியா வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு கிரைம் பண்றாங்க. ஒரு ஒரு விஷயத்துல வந்து எல்லாருமே வந்து அவங்க பணம் எல்லாமே வந்து அர்ஜுன் தாஸ் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து லாக் ஆயிடுறாங்க. அந்த பணம் வந்து அர்ஜுன் தாஸ் ஃப்ரெண்டு இறந்ததுனால அந்த பணம் இவங்களுக்கு திருப்பி வராதனால எல்லாம் போலீஸ் கிட்ட மாட்டி திருப்பி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போலீஸ் மூலியமா இன்னொரு கிரைம் பண்ணி எப்படி இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஒரு ட்ராமா கிரைம் அப்படின்னு சொல்லலாம். சேம் ஒரு லக்கி பாஸ்கர் இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் அதை தான் வந்து இவங்க எடுத்து வச்சிருக்காங்க. பெருசாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாமல் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஒரு ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும், ஒரு ஒரு கமர்ஷியல் படம் பார்க்கணும் அப்படின்ற போய் நீங்கள் ஒரு தேட்டரில் ஒரு ஃபேமிலியோட ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போய் சும்மா உட்காந்து பார்க்கலாம். இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.5 அவுட் ஆஃப் 5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.